வணக்கம். நம்ம இப்போ ராதாநகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஒரு அரை மணி நேரம் எனக்கு ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணாங்க. அது என்னோடய டூர் பேக்கேஜில் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அந்த ஃபோட்டோ செஷன் முடிச்சுட்டு அப்படியே பீச்சை பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ நான் பீச்சை காமிக்கிறேன் பாருங்கள். என்ன இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டர்கோயிஸ் வாட்டர். ஆனால் இங்கே என்ன காண்டா ஒரு விஷயம்னா, பூரா பயலுங்களுமே கப்புள்ஸு, ஃபுல்லாக கப்புள்ஸ் ஃபோட்டோகிராஃபியாகவே எடுத்துகிட்ருக்காங்க. நான் ஒருத்தன் மட்டும்தான் இங்கே ஒண்டிக்கட்டை. அந்த பக்கம் போய் சுற்றி பாரு, இங்கெல்லாம் நிற்காத, கிளம்பு கிளம்பு. அப்போ என் நிலைமையை பார்த்துக்கோங்க. நான் ஒருத்தன் மட்டும்தான் ஒண்டிக்கட்டை. அந்த சைடு மலை இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்களேன். நம்மளை வெறுப்பேற்றுறதுக்குன்னே சிங்கிள் ஜோடியாக சுற்றிட்டுருக்காங்க. இப்போ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்ல வானம் இருட்டிக்கிட்டு இங்கே. அதாங்க ஒரே ஒரு பிரச்சனை, எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்குன்னே தெரியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஃபோட்டோகிராஃபி கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு பிளான் பண்ணுது. ஆனால் மழை பெஞ்சதுனால இப்போ ஒரு 3:30 தான் எடுத்து முடிச்சோமே. அது இன்னும் ரொம்ப அதிக ஃபோட்டோலாம் இல்லை, ஒரு 13 ஃபோட்டோ தான் அந்த பேக்கேஜில் வரும். அது இல்லாமல் அவர் எனக்கு ஒரு 2 ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்தாரு, அவ்வளோதான். ஸோ அதாங்க பாருங்க, எல்லா இடத்துலையும் இந்த கப்புள்ஸு பண்ணுற அட்டகாசம் இருக்குது. இங்கே இருக்காங்கல்ல அவங்க, இதோ இங்கே இவங்க எனக்கு க்ரூஸில் ஃப்ரெண்டானாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெள்ளை மண்ணுன்னானுங்க. வெள்ளை மண்ணில் உட்காந்தா கூட அந்த இது ஒரு மாதிரி கிரே பேண்ட்டு, அதுக்கே அம்மா கரையாக இருக்குது. இதில் எங்கே இந்த பார்க்க வெள்ளையாக இருக்குது அவ்வளோதானே தவிர்த்து இதுலேயும் அம்மா அழுக்கு இருக்குது. பார்த்தீங்களா, ப்ளூ டர்க்வைஸ் வாட்டர். எனக்கு ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக வரல, அந்த மாதிரி தான் ஏதோ வரும் இது. அதாவது ஏஷியாவிலே 7th க்ளீனஸ்ட் பீச்சு. கால்லாம் நினைக்க முடியாது என்னால். இப்போ நான் ஷூ வேறு போட்டு வந்துருக்கேன். ஸோ என்னால் அதை பலி கொடுக்க முடியாது. அப்படியே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். நீங்கள் இந்த லைஃப் ஆஃப் ராமில் பார்த்துருப்பீங்களே அந்த பாட்டு, அது ஃபுல்லாகவே அந்தமான்லேயும் சிலது நார்த் இந்தியாவிலையும் எடுத்தது தான். அந்தமானில் தான் மேக்ஸிமம் அவர் அந்த கடல் காடு பார்க்குற எல்லாமே எடுத்தது. அங்கே தான் ஃபோட்டோஸும் எடுத்தேன். இப்போ அந்த பீச் தான், இதில் தான் அந்த இதை குத்திட்டு நடந்து போவார். சூப்பராக இருக்கும் அது. அதேமாரி அவர் ஒரு மரத்தில் தூங்குவார் தெரியுமா, அதுவும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. சரி, நம்ம இப்போ காட்டு உள்ளே போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எப்படின்னா, இந்த பீச் ஃபுல்லாகவே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு 1000 ரூபீஸ்க்கு 20 ஃபோட்டோஸும் ஒரு வீடியோவும் எடுத்து தருவாங்க. இதுதான் இவங்களோட பேக்கேஜ். இதே நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலிமா வந்தீங்கன்னா சிலர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க, சிலர் பேமெண்ட் கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் வர ஏஜென்சியை பொறுத்து இருக்குது. சரி வாங்க அப்படியே ஃபாரஸ்ட்டில் போவோம். ஆக்சுவலாக நம்ம அந்தமான் இந்த ஹேவ்லாக்கு நீல விட்டுருங்க. இது ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸு, நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஜாலியாக கப்புள்ஸ் ஃபன் பண்ணுற இடம். ஆனால் அந்தமான் போர்ட் பிளேயர் இருக்குது தெரியுமா, அங்கே தான் நீங்கள் அந்தமான் பீப்புளோட வரலாறு எல்லாத்தையுமே அங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மொத்த கஷ்டமும் அங்கே தான். ஆக்சுவலாக அந்தமானில் பார்த்தீங்கன்னா 6 வகையான ட்ரைப்ஸ் இருந்திருக்காங்க, புரியுதுங்களா? அந்த 6 வகையான ட்ரைப்ஸில் வெள்ளைக்காரங்க இங்கே ஆட்சி செய்யும் போது பல்லாயிரக்கணக்கான ட்ரைப்ஸை கொண்டு குவிச்சிருக்காங்க. இது நேற்று அந்த ராஸ் ஐலாண்டில் நம்ம கைடு என்ன சொன்னது. அதாவது இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ போர்ட் பிளேயர்லேயும் அந்தமான்லேயும் அவனுங்க அதை பண்ணிவிட்டு ராஸ் ஐலாண்டில் போயிட்டு ஜாலியாக சொகுசாக வாழ்ந்துருக்கானுங்க. மான் வேட்டை, மயில் வேட்டைன்னு
அவனுங்களுக்கு தேவையானதை அங்கே கொண்டு வந்துட்டானுங்க. அவனுங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, டென்னிஸ் கோர்ட்டு, அப்புறம் வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரிப்போலா, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வச்சுருந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் நம்ம ஆளுங்களை வந்து சாப்பிட்ற தட்டிலே வந்து மலம் கழிக்க வைக்கிறது, அதே தட்டிலே திரும்பி சாப்பிட வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கடுமையான உழைப்பு செய்ய சொல்லியும் அதை ஒரு நிமிஷம் மீறினா கூட டிக்கியில் சாட்டையால் ரத்தம் வர அளவுக்கு அடித்து கிழிச்சிருக்காங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு அவனுங்கள பிளட் ரஸ்கல்ஸ். இங்கே வந்து உள்ளே ஃபுல்லாக மயில் கத்துற சத்தம் எல்லாம் கேட்குது. இது வந்து வெறும் இந்த ஹேவ்லாக் ஐலாண்டுன்றது வெறும் 20 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு ஐலாண்டு தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கப்புள்ஸை நினச்சி தெரிஞ்சேன்னா எனக்கு ஒரு கப்பலை தெரியும்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு போயிட்டு ஃப்ரீயாக கப்பல் ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ தான் அவங்களும் ஜாலியாக போஸ்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபோட்டோவுக்கு வந்து அவ்வளோ இதுவாக மாட்டாங்களாம், பட்டு எனக்காக கொடுத்தாங்க. நான் தான் போய் கேட்டேன், இதுமாரி நான் உங்களை எடுத்து தரேன் ஃப்ரீயாக அப்படின்ட்டு. கொடுத்தாங்க. நல்லா வந்திருக்கு ஃபோட்டோலாம், பட் அதை நான் அட்டாச் பண்ண மாட்டேன். ஏன்னா இது அவங்களோட பர்ஸு உள்ள தலையை விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வேணாம் நம்மளுக்கு. ஓகே, இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான், டைம் ஆகிடுச்சு. ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ராதாநகர் பீச். பை பாய்.